Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் தென் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது. அரௌண்ட் some 100+ வீடியோஸ் வந்திருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் a beginner in data structures and algorithms, then you are at the right place. ஸோ இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Construct binary tree from inorder and postorder traversal. Given two integer arrays, inorder and postorder, where inorder is the inorder traversal of binary tree and postorder is the postorder traversal of the same tree. Construct and return the binary tree. So this is the question. அதாவது நம்மளுக்கு வந்து ரெண்டு அரே கொடுத்துருக்காங்க. ஒரு அரே பார்த்தீங்கன்னா இன்ஆர்டர் ட்ராவர்சல் இருக்குது, அண்ட் தென் இன்னொரு அரேல வந்து போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் இருக்குது. ஸோ நம்ம அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா we have to construct a binary tree using inorder and postorder traversal. ஸோ இன்ஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் பற்றி எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். ஸோ இன்ஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் பற்றி தெரியலனா நம்ம சேனல்லே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸில் பைனரி ட்ரீஸ் செகண்ட் பார்ட் வீடியோவில், பார்ட் 2 வீடியோவில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது இதெல்லாம் டிஎஃப்எஸில் வரும், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் வரும், இன்ஆர்டர், போஸ்ட் ஆர்டர், ப்ரீ ஆர்டர் வரும். ஸோ எல்லா ட்ராவல்சல் பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ போய் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஸோ ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் தரேன். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆர்டர்னா என்னது? போஸ்ட் ஆர்டர்னா ஃபஸ்ட் வந்து வி வில் விசிட், போஸ்ட் ஆர்டர்னா என்னது? ஃபஸ்ட் வி வில் விசிட் லெஃப்ட்டு அண்ட் தென் ரைட்டு அண்ட் தென் ரூட்டு. ஃபைன், லெஃப்ட்டு, ரைட் அண்ட் தென் ரூட். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் போஸ்ட் ஆர்டர். அதே இன்ஆர்டர்னா, ஸோ இன்ஆர்டரோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வி வில் விசிட் லெஃப்ட்டு அண்ட் தென் ரூட்டு அண்ட் தென் ரைட்டு, ரூட் அண்ட் தென் ரைட்டு. ஃபைன். ஸோ திஸ் இஸ் இன்ஆர்டர். ஸோ போஸ்ட் ஆர்டர் இன்ஆர்டர் பற்றி புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். ஸோ போஸ்ட் ஆர்டர்னா லெஃப்ட்டு, ரைட் அண்ட் தென் ரூட்டு. இன்ஆர்டர்னா லெஃப்ட்டு, ரூட்டு அண்ட் தென் ரைட்டு. ரைட். ஸோ திஸ் இஸ் போஸ்ட் ஆர்டர் இன்ஆர்டர். ஸோ போஸ்ட் ஆர்டர் இன்ஆர்டர் ட்ராவர்சல் கொடுத்துருக்காங்க. அதாவது போஸ்ட் ஆர்டர் இன்ஆர்டர் ட்ராவர்சலோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. we have to find the binary tree using these two. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, what I will say is, இப்போது நம்மளுக்கு கொடுத்த அரே வந்து this is the given array. Right, so this is the given array. So இதை வச்சு we have to construct the binary tree. ஸோ இன்டீரியராக யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இன்ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் என்னது? லெஃப்ட்டு, ரைட் அண்ட் தென் ரூட். ஸோ ரூட் வந்து லாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் தட் நம்ம போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சலில் லாஸ்ட்டாக இருக்க எலிமெண்ட் வந்து ரூட். இட் மேக் சென்ஸ், ரைட்? ஸோ லாஸ்ட்டாக இருக்க எலிமெண்ட் வந்து ரூட் கண்டுபிடிச்சாச்சு. ஃபைன், ரூட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் we have to use that இன்ஆர்டர் ட்ராவர்சல். இன்ஆர்டர் ட்ராவர்சலில் பாருங்கள், இன்ஆர்டர் ட்ராவர்சலில் என்ன இருக்குது? லெஃப்ட்டு, ரூட் அண்ட் தென் ரைட்டு. ஸோ இட் மீன்ஸ் தட் ரூட்டுக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே லெஃப்ட்டு தான், ரூட்டுக்கு ரைட் சைடு எல்லாமே ரைட் சைடில் தான் வரும். இட் மீன்ஸ் தட். ஸோ இப்போ வந்து இந்த 3 வந்து இன்ஆர்டரில் தேடிப்பாங்க. 3 is here. ஸோ 3க்கு ரைட் சைடு என்ன இருக்குது? இந்த 3க்கு ரைட் சைடு என்ன இருக்குது? 3க்கு ரைட் சைடு என்ன இருக்குது? 3க்கு ரைட் சைடில் வந்து we have 15, 20 and then 7. 15, 20 and then 7. Alright, so 15, 20 and then 7 வந்து பார்த்தீங்கன்னா it is in the it's actually in the right side of this root element. 3க்கு ரைட் சைடில் வந்து 15, 20 and then 7 இருக்குது. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? லெஃப்ட் சைடில் வந்து 9 மட்டும் தான் இருக்குது. ஸோ we can say 3க்கு லெஃப்ட் சைடு வந்து 9 இருக்கும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி you can just decrement the post order and then come to this 20. ஸோ 20 பாருங்கள். ஸோ 20க்கு ரைட் சைடில் என்ன இருக்குது? 20க்கு ரைட் சைடில் 7 இருக்குது. லெஃப்ட் சைடில் 15 இருக்குது. ஸோ இப்படி எழுதலாமா? 20க்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 15 இருக்குது. அண்ட் தென் ரைட் சைடில் என்ன இருக்குது? 7 இருக்குது. ஸோ நம்ம ஃபைனல் கன்ஸ்ட்ரக்டட் பைனரி ட்ரீ என்னவா இருக்கும்? 3, 9, ரைட்? அண்ட் தென் இங்கே வந்து 20 அண்ட் தென் 15 அண்ட் தென் 7. Alright, so புரியுது நம்புறேன். So this is the final constructed binary tree. So let's check the answer. So நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் பாருங்கள். ஆன்சரில் வந்து சேம் 3, 9, 20, 15, 7 இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3, 9, 20, 15, 7 இருக்குது. ஸோ we have found the binary tree. ஸோ அப்ரோச் புரிஞ்சுதுன்னு நம்புறேன். ஸோ பேசிக்கலி we are using the order of the post order and then inorder. ஸோ இன்ஆர்டருக்கு லெஃப்ட் சைடில் இன்ஆர்டரில் நம்ம வந்து ரூட் கண்டுபிடிக்கிறோம். அண்ட் தென் ரூட்டுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கோ அதுதான் வந்து பைனரி ட்ரீக்கு லெஃப்ட் சைட்லேயும் வரும். அண்ட் தென் ரூட்டுக்கு ரைட் சைடு என்ன இருக்கோ அதுதான் வந்து பைனரி ட்ரீல ரைட் சைடுக்கு வரும். ரைட். ஸோ தட் இஸ் த இன்ட்யூஷன். அண்ட் தென் போஸ்ட் ஆர்டரில் வந்து லாஸ்ட் எலிமெண்ட் வைஸ் நம்ம பார்க்குறோம். போஸ்ட் ஆர்டர் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து தட் இஸ் அ ரூட் எலிமெண்ட். ஸோ we are finding that.
ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம். என்ன கொஷின்னா, we are finding this நம்ம சொல்கிறோம் லைக் லாஸ்ட் எலிமெண்ட் போஸ்ட் ஆர்டரில் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து ரூட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் we have to find the same element in the inorder array, right? Inorderல சேம் அரே நம்ம கண்டுபிடிக்கணும், சேம் எலிமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஒன்னா what you can do is you can do a linear search பண்ணி 3 இருக்கா நம்ம கண்டுபிடிக்கலாம். linear search பண்ணால் நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n ஆகுது, ரைட்? ஆர்டர் ஆஃப் n ஆகுது. ஸோ can we do better than order of n? we can do. எப்படி பண்ணலாம்? So what I will do is I'm going to store all the values of the inorder values of the inorder and its corresponding index. அதாவது 9 and then its corresponding index 0, 3 and then its corresponding index 1, 15 and its corresponding index 2. ஸோ இப்படி ஸ்டோர் பண்ண போகிறேன், ரைட்? இப்படி ஸ்டோர் பண்ணிட்டானா ஸோ 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும், and then 7க்கு வந்து 4 வரும், ரைட்? ஸோ வேல்யூஸ் and its corresponding index ஸ்டோர் பண்ணிட்டேன்னா, ஸோ once I find this ரூட் எலிமெண்ட் 3ன்னு கிடைக்குது. ஸோ அதனால் வந்து நான் மேப் ஆஃப் 3 பார்ப்பேன். மேப் ஆஃப் 3 வந்து நம்மளுக்கு 1ன்னு ஆன்சர் வரும். ஸோ இட் மீன்ஸ் தட் நம்ம இன்ஆர்டரில் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குன்னு அர்த்தம். அதாவது இன்ஆர்டரில் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 3 இருக்குன்னு மீனிங். ஸோ இந்த ஒரு விதத்தில் பை திஸ் ஐம் ஃபைண்டிங் த எலிமெண்ட் இன் த இன்ஆர்டர் within the time complexity of order of 1. ஸோ ஆர்டர் ஆஃப் linear search பண்ணிங்கன்னா ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகும். நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் 1 பண்ணோன்னா our time complexity is actually getting reduced. Order of n க்கும் order of 1 க்கும் difference இருக்குல்ல. So I'm using the map data structure to reduce the time complexity. So இது ஒரு approach. This is one approach. So நான் entire approach நான் வந்து explain பண்ணிட்டேன், right? ஸோ இப்போ டேரெக்டாக கோட் பார்க்கலாம். ஸோ கோட் ரொம்ப ஈஸி தான். ஸோ கோட் பார்க்க உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அன்ஆர்டர்ட் மேப். ஸோ மேப்போட டைப் பார்த்தீங்கன்னா இன்கமாண்ட். ஸோ மேப்ஸ் பற்றி தெரியும்னா நம்ம சேனல்லே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரிஸில் மேப்ஸ் பற்றி ஒரு என்டையர் வீடியோ இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க, ரைட்? ஸோ மேப்பில் வந்து ஐம் கோயிங் டு ஸ்டோர் த வேல்யூ as well as the corresponding index. So inorder dot size I plus plus. So map of inorder of I so map of inorder of I is equal to I. Alright, so இப்போ மேப்பில் வந்து we have stored all the values. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷனோட டைப் பார்த்தீங்கன்னா ட்ரீ நோட், பிகாஸ் we are going to build a ட்ரீ நோட் ஸ்டார் F1 டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து I'm going to pass the starting index, ending index, and then post I ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ post I is nothing but the last index of the post order array, right? And then next என்ன பாஸ் பண்ணலாம், next I'm going to pass these two things. அதாவது இன்ஆர்டர் அண்ட் தென் போஸ்ட் ஆர்டர் அரே பாஸ் பண்ணுறேன், அண்ட் தென் மேப் பாஸ் பண்ணுறேன். ஸோ மேப் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம பேஸ் கண்டிஷன், எப்பயுமே ரெக்கர்ஷன் பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும்? ஸோ நம்ம ஜஸ்ட் ட்ரீ பில்ட் பண்ணோம். நம்ம ட்ரீ எப்படி இருந்துச்சு, 3 அண்ட் தென் 3 9 20. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ட்ரீ வந்து இப்படி இருந்துச்சு, 3 9 20 15 and then 7, ரைட்? 15 and then 7. ஸோ இப்படி இருந்துச்சு. ஸோ நம்ம பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கணும், we are using starting and ending pointers, ரைட்? ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அட் சம் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் as well as ending வந்து இட் வில் பாயிண்ட் த சேம் எலிமெண்ட். அதாவது நம்மளோட அரே சைஸ் வந்து 1 ஆகிடும், சேம் எலிமெண்ட் பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்படி பாயிண்ட் பண்ணுச்சுன்னா this is the actually base case, this is the base condition. Suppose நம்மளோட our starting is greater than our ending அப்படி இருந்துச்சுன்னா it means that it is pointing somewhere here, right? It's pointing somewhere here. It means that this is null, this is actually null, fine. So now what I can say is if starting is greater than our ending pointer I will return null. So அதுதான் base condition. If starting is greater than end, return null. Alright, so இப்போ வந்து I'm going to build the root. So root build பண்ணலாம், ட்ரீ நோட் ஸ்டார் ரூட். ஸோ ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வந்து என்னது, போஸ்ட் ஆர்டரில் இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட், அதாவது போஸ்ட்
post of I வந்து post I பார்த்தீங்கன்னா that is the last index of the post order array. Tree node value வந்து பார்த்தீங்கன்னா post order of post I. So post I வந்து last index of the post order array, and then we have to get the index. அதாவது we have built the actually நம்ம என்ன பண்ணனும் இப்போ post I is actually pointing to this index initially. Post I is pointing to this index. So நம்ம வந்து tree build பண்ணியாச்சு right. So நம்ம tree நோட நம்ம root நோட build பண்ணியாச்சு. So root நோட build பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் நம்ம அப்ரோச்ல root நோட build பண்ணிட்டு we are checking, we are actually locating this position. அதாவது இந்த பொசிஷன் எங்க இருக்கு நமக்கு கண்டுபிடிச்சோம். அதாவது this is the index idx, இதுதான் index. So 3 வந்து inorder arrayல எங்க இருக்கு நமக்கு கண்டுபிடிச்சோம். ஸோ அது கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ண போறோம்னா int idx is equal to map of, ஸோ மேப்ல ஸ்டோர் ஆயிருக்கு ஆல்ரெடி. ஸோ map of post order of post I. ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் எலிமெண்ட் inorder arrayல எங்கே இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஐ மீன் ஸோ இந்த 3 வந்து inorder arrayல எங்கே இருக்கு, அதோட கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வேரியபிள் ஸ்டோர் பண்ணுது. ஸோ ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா போஸ்ட் ஐ டிக்ரிமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் ட்ராவல்ஸ் பண்ணும்போது நம்மளோட போஸ்ட் ஐ வந்து இட் வில் பாயிண்ட் ஹியர் ரைட், போஸ்ட் ஐ வந்து டிக்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ஐம் டிக்ரிமெண்டிங் த போஸ்ட் ஐ. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரூட் வந்து 20 இருக்கும், அண்ட் தென் 20க்கு லெஃப்ட் ரைட் பார்ப்போம். ஸோ அப்படி ஆகும். அதனால போஸ்ட் ஐ டிக்ரிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வந்து ரெக்கர்சிவ் கால் பண்ணலாம். ரூட் ஆஃப் ரைட் so root of right is nothing but a function of so இப்போ என்ன பண்றோம்னா so 3 is our root. So root of right another this thing இந்த ஒரு point right 1527 தான் root of right. So it means இது எங்க ஸ்டார்ட் ஆகுது, index plus 1ல ஸ்டார்ட் ஆகுது. index plus 1ல இருந்து ending வரைக்கும் போகுது. ஸோ அதை தான் பண்ண போறேன். ஸோ idx plus 1 till the ending, and post ஐ அப்படியே பாஸ் பண்ணிடலாம், and inorder vector அப்படியே பாஸ் பண்ணிடலாம், and post order vector அப்படியே பாஸ் பண்ணிடலாம், as well as map அப்படியே பாஸ் பண்ணிடலாம். ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம் ரூட் ஆஃப் லெஃப்ட். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், இப்போ ரூட் ஆஃப் ரைட் எதுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் எதுக்கு ரூட் ஆஃப் ரைட் பில்ட் பண்ணுறேன், அண்ட் தென் எதுக்கு ரூட் ஆஃப் லெஃப்ட் பில்ட் பண்ணுறேன் உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இதை வந்து நான் இந்த வீடியோ எண்டில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரைட். ஸோ இப்போதைக்கு யூ கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ ரூட் ஆஃப் லெஃப்ட் என்னது, ரூட் ஆஃப் லெஃப்ட் இஸ் நத்திங் பட் லெஃப்ட் ஆஃப் திஸ் இண்டெக்ஸ். லெஃப்ட் ஆஃப் இண்டெக்ஸ் என்னது, இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து index -1 வரைக்கும் வருது ரைட், index -1 வரைக்கும் வருது. பிகாஸ் this 3 is the index, 3ங்கிறது index. ஸோ ஸ்டார்டிங் டு index -1. ஸோ ஸ்டார்டிங் வந்து எஸ் தான், and then எண்டிங் வந்து index -1. அண்ட் போஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம், இன்ஆர்டர் அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆர்டர் அப்படியே பாஸ் பண்ணிடலாம், அண்ட் தென் மேப்பையும் அப்படியே பாஸ் பண்ணிடலாம். ஆல்ரைட், ஸோ ஃபைனலாக ஐ வில் சே ரிட்டர்ன் ரூட். ஆல்ரைட், so it's as simple as that. So finally நம்ம என்ன பண்ணலாம்னா I'm going to declare all those variables. int s another, int s is 0 initially, int ங்கிறது another it is equal to post order dot size -1. அதே மாதிரி int post ங்கிறது another, post I is also post order -1, post order dot size -1, because post ங்கிறது it's pointing to the last index of the post order array. So alright, so next என்ன பண்ணலாம்னா return function of starting அப்படியே பாஸ் பண்ணிடலாம், ending பாஸ் பண்ணிடலாம், post ஐ பாஸ் பண்ணலாம், and inorder அப்படியே பாஸ் பண்ணிடலாம், post order, and then map. Alright, so run பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. லெட் மீ சப்மிட் அண்ட் செக். ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ
அப்ரோச் புரிஞ்சுன்னு நம்புறேன். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும் போஸ்ட் ஆர்டரில் இருக்க லாஸ்ட் எலிமெண்ட் தான் வந்து ரூட்னு தெரியுது. ஸோ அந்த ரூட்டை வந்து we are locating that root in the inorder array and then inorder traversal order என்னது left root and then right. So by this we are finding that inorderல இருக்கிற inorderல left இருந்துச்சுன்னா that will become the binary trees left. inorderல right என்னவோ that will become the binary trees right. So இப்படி இந்த ஒரு intuition வச்சு we are finding the entire binary tree. We are constructing the entire binary tree. So coming back to the question, so உங்களுக்கு ஒரு question வரலாம், why we are actually using this எதுக்கு வந்து நான் வந்து root of left நான் வந்து first பண்ணலன்னு உங்களுக்கு டவுட் வரும். அதாவது root of left இந்த லைன் ஆஃப் கோட why I didn't put here. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் பில்ட் பண்ணி தான் ரூட்டுக்கு போவோம், ரைட். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆனப்புறம் ரூட் வருது, ரைட் ஆனப்புறமா லெஃப்ட் வருது. ரைட் பில்ட் பண்ணிட்டு லெஃப்ட் பில்ட் பண்ணுறோம். ஏன்னா சப்போஸ் நீங்கள் வந்து லெஃப்ட்டை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டை பில்ட் பண்ணிங்கன்னா என்ன பிரச்சனைனா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் மைனஸ் ஆகுது, ரைட். இண்டெக்ஸ் -1 ஆகுது. ஸோ அட் சம் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் மைனஸ் ஆகும்போது this will actually go out of bound. Okay, this will actually go out of bound. So adanaala we are actually building a right and then we are building a left. புரியுது நம்புறேன். Fine. So index minus root of left first build பண்ணனும். index வந்து like minus ஆகுது, right. like left build ஆகிட்டே இருக்கும். at some point வந்து index வந்து out of bound ஆயிடும். அதனால ரன் டைம் எரர் வரும். பாருங்க ரன் பண்ணி காமிக்கிறேன். it will show run time error. ஸோ பார்த்தீங்கன்னா ரன் டைம் எரர் வருது. ஸோ அதனால தான் we are actually building right first and then left வந்து அப்புறமா பில்ட் பண்ணுறோம். பிகாஸ் ரைட்டை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷனில் இண்டெக்ஸ் போகுது, பாசிட்டிவ் டைரக்ஷனில் இண்டெக்ஸ் போகுது. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் பில்ட் பண்ணிங்கன்னா அந்த பாசிட்டிவ் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் வருது. ஸோ கரெக்டாக லைக் லெஃப்ட் ரைட் ட்ரீயும் பில்ட் ஆகிடும், லெஃப்ட் ட்ரீயும் பில்ட் ஆகிடும், ரைட். ஸோ தட் இஸ் த இன்ட்யூஷன். ஸோ இந்த அப்ரோச் புரிஞ்சுன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video.